நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்களா? ஆனா உங்க பணத்திலேயோ நேரத்திலேயோ எந்த ஒரு பறக்கத்தும் இல்லைன்னு எப்போவாது தோணியிருக்கா? கை நிறைய சம்பாதிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா கடைசியில ஒண்ணுமே மிஞ்சாத நிலைமை. வீட்ல நிம்மதி மட்டும் குறைஞ்சிட்டே போகுதா? யோசிச்சு பாருங்க. குர்ஆனோட 55வது அத்தியாயத்துல வர்ற முதல் வார்த்தையில உங்க வாழ்க்கையோட பறக்கத்தை அதிகமாக்குற ஒரு பெரிய ரகசியம் ஒளிஞ்சிருக்கு. அந்த ஒரே வார்த்தை ரஹ்மான். நம்மள நிறைய பேர் இன்னைக்கு சந்திக்கிற ஒரு பொதுவான பிரச்சனை இதுதான். வருமானம் வருது, ஆனா அது எங்க போகுதுன்னே தெரியல. நேரம் இருக்கு, ஆனா எந்த வேலையையும் உருப்படியா முடிக்க முடியல. குடும்பத்துல அன்பு இருக்கு, ஆனா மனசுல ஒரு அமைதி இல்லை. இந்த நிலையத்தான் நாம பறக்கத் இல்லாம போயிருச்சுன்னு சொல்றோம். பறக்கத்னா வெறும் பணம், பொருள் மட்டும் இல்லைங்க. அது அல்லாஹ் கிட்ட இருந்து வர்ற ஒரு மறைவான அருள். அது உங்க கிட்ட இருக்கிற கொஞ்சத்தை கூட நிறைவானதா மாத்தும். அந்த அருள் மட்டும் நம்ம வாழ்க்கையில குறைஞ்சா, கடல் அளவுக்கு செல்வம் குவிஞ்சிருந்தாலும் அது ஒரு சொட்டு தண்ணிக்கு கூட பிரயோஜனம் இல்லாம போயிடும். நாம எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும் வாழ்க்கையில ஏதோ ஒரு தேக்க நிலை இருக்கிற மாதிரியே உணர்வோம். இந்த உணர்வு உங்களில் பலருக்கும் இருக்கலாம். ஆனா தைரியத்தை மட்டும் விட்றாதீங்க. இந்த எல்லா பிரச்சனைகளுக்குமான சாவி அல்லாஹ் நமக்கு கொடுத்த திருமறை குர்ஆன்லயே இருக்கு. குறிப்பா சூரா ரஹ்மான், அதாவது 55வது அத்தியாயத்தோட முதல் வசனத்திலேயே அந்த சாவி இருக்கு. அந்த வசனம் என்ன தெரியுமா? அது ஒரு முழுமையான வாக்கியம் கூட கிடையாது. அது அல்லாஹ்வின் மிக அழகான பெயர்களில் ஒன்று. ரஹ்மான். ஆமாங்க, அளவற்ற அருளாளன். இந்த ஒரு வார்த்தையை மட்டும் நாம ஆழமா புரிஞ்சுகிட்டா போதும். நம்ம வாழ்க்கையை பார்க்கிற விதமே மாறிடும். பறக்கத்தோட கதவுகள் தானா திறக்கும். இஸ்லாமிய அறிஞர்கள் இதுக்கு ரொம்ப அழகான ஒரு விளக்கம் தராங்க. ரஹ்மான் அப்படிங்கிறது அல்லாஹ்வோட எல்லையே இல்லாத பரந்து விரிந்த கருணையை குறிக்குது. இந்த கருணை முஸ்லிம் அல்லாதவர், நல்லவர், கெட்டவர், ஏன் மனிதர்கள், விலங்குகள், செடி கொடிகள்னு எல்லா படைப்புகளுக்கும் பொதுவானது. யோசிச்சு பாருங்க. நாம சுவாசிக்கிற காத்து, நமக்கு நிழல் தர்ற மரங்கள், நம்ம தாகம் தீர்க்கிற மழை, இந்த பூமியில வாழ்றதுக்கு தேவையான எல்லாத்தையும் அல்லாஹ் எந்த பாகுபாடும் இல்லாம எல்லோருக்கும் தர்றான் இல்லையா? இதுதான் ரஹ்மான் என்ற அவனோட பண்போட வெளிப்பாடு. ரஹீம் என்பது மறுமையில, குறிப்பா நம்பிக்கை கொண்ட விசுவாசிகளுக்கு மட்டும் அல்லாஹ் காட்டப்போற ரொம்பவே சிறப்பான நிலையான கருணை. அப்போ ரஹ்மானுங்கிறது இந்த உலகத்துல நம்மள சுத்தி இருக்கிற அல்லாஹ்வோட பொதுவான கருணையின் பெயர். இந்த உலகத்துல நீங்க தனியா இல்லை. அல்லாஹ்வோட எல்லையில்லாத கருணை உங்களை ஒவ்வொரு நொடியும் சூழ்ந்திருக்கு. அந்த கருணையோட மிகப்பெரிய வெளிப்பாடுதான் இந்த குர்ஆன். இந்த உண்மையை உணர்ந்து நன்றியோட உங்க ஒவ்வொரு நாளையும் தொடங்குங்க. உங்க வாழ்க்கையில பறக்கத் பெறுகிறத நீங்களே பார்ப்பீங்க. நீங்கள் எதை பொய்யாக்குவீர்கள் என்ற கேள்வி 31 முறை வருவது ஒரு சக்தி வாய்ந்த உளவியல் உத்தி. ஒரு கேள்வி மீண்டும் மீண்டும் வரும்போது நம் மூளை அதை கவனிக்கத் தொடங்குகிறது. இது நம் மனநிலையை கவலையிலிருந்து நன்றியுணர்வுக்கு உடனடியாக மாற்றுகிறது. சூரியன், சந்திரன், கடல்கள், பழங்கள் என அல்லாஹ் நமக்கு அளித்த அருட்கொடைகளை பட்டியலிட்டு, இதை உன்னால் மறுக்க முடியுமா என்று நம் மனசாட்சியிடம் கேட்கிறது. அவன் 2 கடல்களை சந்திக்க வைத்தான். அவற்றுக்கு இடையே ஒரு தடுப்பு இருக்கிறது. அவை ஒன்றையொன்று மீறாது. 400 ஆண்டுகளுக்கு முன் சொல்லப்பட்ட இந்த வசனம் இன்று ஹாலோ குல்ரெயின் என்று அழைக்கப்படும் கடல்சார் உண்மையுடன் கச்சிதமாக பொருந்துகிறது. வெவ்வேறு அடர்த்தி கொண்ட 2 கடல் நீரோட்டங்கள் கலக்காமல் பயணிக்கும் இந்த நிகழ்வு அல்லாஹ்வின் படைப்பின் நுட்பத்தையும் வல்லமையையும் காட்டுகிறது. ஆக இந்த சூராவின் இலக்கிய அழகு, உளவியல் சக்தி மற்றும் அறிவியல் அற்புதம் நம் பிரபஞ்சத்தை வலுப்படுத்துகிறது. இதை உங்கள் வாழ்க்கையில் எப்படிச் செயல்படுத்துவது? தினமும் ஒரு முறையாவது, வாகனம் ஓட்டும்போதோ அல்லது வேலை செய்யும்போதோ இதை கேளுங்கள். உங்கள் மன அழுத்தத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உணர்வீர்கள். இந்த அற்புதமான தகவலை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து இந்த நன்மையின் சங்கிலியைத் தொடருங்கள். அல்லாஹ்வை ரஹ்மான், அருள் மிக்கவன் என்று அறிவிப்பதன் மூலம் சூரா ரஹ்மான் தொடங்குகிறது. இது அல்லாஹ்வின் அனைத்து படைப்புகள் மீதும் கொண்ட எல்லையற்ற கருணையை வலியுறுத்துகிறது. முதல் வசனம் அருள் மிக்கவன். கருணை என்பது அல்லாஹ்வின் உலகத்துடனான உறவின் வரையறுக்கும் பண்பு என்பதை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. உங்கள் இறைவனின் எந்த அருட்கொடைகளை நீங்கள் மறுக்கிறீர்கள் என்று சூரா மீண்டும் மீண்டும் கேட்கிறது. இது அல்லாஹ் மனித குலத்திற்கும் ஜின்களுக்கும் வழங்கிய ஏராளமான
அருட்கொடைகளை எடுத்துக் காட்டுகிறது. இந்த தொடர்ச்சியான கேள்வி அல்லாஹ்விடமிருந்து எண்ணற்ற பரிசுகளை அங்கீகரித்து நன்றி செலுத்துவதற்கான நினைவூட்டலாக செயல்படுகிறது. அல்லாஹ்வின் படைப்பில் உள்ள இணக்கமான ஒழுங்கை சூரா ரஹ்மான் விவரிக்கிறது. பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தும் எவ்வாறு சரியாக சமநிலையில் உள்ளன என்பதை விளக்குகிறது. இந்த சூரா மனிதர்கள் மற்றும் ஜின்கள் இருவரின் தோற்றத்தையும் குறிப்பிடுகிறது. அவர்கள் அல்லாஹ்வை சார்ந்திருப்பதை அவர்களுக்கு நினைவூட்டுகிறது. அல்லாஹ் மட்பாண்டங்களைப் போன்ற களிமண்ணிலிருந்து மனிதனை படைத்தான் என்றும், மேலும் ஜின்களை புகையற்ற நெருப்புச் சுடரிலிருந்து படைத்தான் என்றும் கூறுகிறான். இரு உயிரினங்களின் சிறப்பு படைப்பையும் அல்லாஹ்வுடனான அவற்றின் உறவையும் வலியுறுத்துகிறது. சூரா ரஹ்மானை வெறுமனே ஓதுவது நிதி செழிப்புக்கு வழிவகுக்கும் என்று பலர் நம்புகிறார்கள். சூரா ஆசீர்வாதங்கள் மற்றும் பாதுகாப்பின் ஆதாரமாக இருந்தாலும், ஓதுவதன் மூலம் செல்வத்தை உத்தரவாதம் செய்யும் குறிப்பிட்ட குறிப்பு குர்ஆனிலோ அல்லது ஹதீஸிலோ இல்லை. அல்லாஹ்வின் ஆசீர்வாதங்கள் பல வடிவங்களில் வருகின்றன, மேலும் செல்வம் அவற்றில் ஒன்று மட்டுமே. சூரா ரஹ்மானை குறிப்பிட்ட எண்ணிக்கையில் ஓதுவது திருமணத்தில் வெற்றியை உறுதி செய்யும் அல்லது விரைவாக ஒரு துணையை கண்டுபிடிக்க வழிவகுக்கும் என்று பொதுவாக நம்பப்படுகிறது. இந்த சூரா நன்றியுணர்வையும் அல்லாஹ்வின் நேரத்தின் மீதான நம்பிக்கையையும் ஊக்குவிக்கும். அதே வேளையில் இந்த சூராவை ஓதுவது திருமண விளைவுகளில் நேரடி செல்வாக்குடன் தொடர்புடையதாக குர்ஆனிலோ அல்லது உண்மையான ஹதீஸிலோ எந்த ஆதாரமும் இல்லை. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் நபியில் உம்மி வஅலா ஆலிஹி வஸல்லிம் தஸ்லீமன். அல்லாஹ்வே, உம்மி நபியான முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர் குடும்பத்தினர் மீதும் உனது அருளைப் பொழிவாயாக. அவர்களுக்கு முழுமையான சாந்தியையும் சமாதானத்தையும் வழங்குவாயாக. ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனதன் வஃபில் ஆখিরাতি ஹஸனதன் வகினா அஸாபன் நார். துஆவின் பொருள்: எங்களின் இறைவா, இம்மையிலும் நல்லதைத் தருவாயாக, மறுமையிலும் நல்லதைத் தருவாயாக, மேலும் நரக வேதனையிலிருந்து காப்பாற்றுவாயாக. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் நபியில் உம்மி வஅலா ஆலிஹி வஸல்லிம் தஸ்லீமன். அல்லாஹ்வே, உம்மி நபியான முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர் குடும்பத்தினர் மீதும் உனது அருளைப் பொழிவாயாக. அவர்களுக்கு முழுமையான சாந்தியையும் சமாதானத்தையும் வழங்குவாயாக. ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனதன் வஃபில் ஆখিরাতি ஹஸனதன் வகினா அஸாபன் நார். துஆவின் பொருள்: எங்களின் இறைவா, இம்மையிலும் நல்லதைத் தருவாயாக, மறுமையிலும் நல்லதைத் தருவாயாக, மேலும் நரக வேதனையிலிருந்து காப்பாற்றுவாயாக.